அனைவருக்கும் வணக்கம். திருவான் சரணம். எங்களுடைய குருநாதர் புத்தோத்பாத் ஆரியன் வஹன்சே அவர்களுக்கு பாத நமஸ்காரம். இந்த புத்தோத்பாத தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகளில், பிரச்சினைகளில் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆரியன் வஹன்சே அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தெருவான் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. திருவான் சரணம். தெருவான் சரணம். நமோ தஸ்ஸே பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்க பார்ப்போம், வாரம் வெள்ளிக்கிழமைகளில் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த சோம் கலந்துரையாடல், புத்தோத்பாதோ தமிழ் சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்றும் ஆரம்பித்து இருக்கிறோம். இப்போ நீங்க உலகில் எங்கே இருந்தாலும் இந்த டிஸ்கஷனில், இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை, தர்மம் பற்றின கேள்விகளை, பிரச்சனைகளை கதைக்கலாம். அதற்கு எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக நீங்க சத்திய தர்மம் பற்றி கேட்டு வந்தவராக இருக்கலாம், தொடர்ந்து கேட்பவராக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நீங்க எங்களுடைய குரூப்ல இணைஞ்சு கொள்ளுங்க. புத்தோத்பாதோ தமிழ் என்கிற குரூப்ல இணைஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி புத்தோத்பாதோ சோம் தமிழ் சோம் என்கிற புத்தோத்பாதோ தமிழ் சோம் என்கிற இந்த குரூப்ல இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு அதனோட இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சு கொள்ள முடியும். அதில் நாங்கள் இதற்கு இணைந்து கொள்ளும் சூம் லிங்க்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த லிங்க் மூலமா உங்களுக்கு இந்த சூம் கலந்துரையாடல் நேரடியாக கலந்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஒரு டாபிக் ஒன்று எடுத்து, ஒரு தலைப்பை எடுத்து நாங்கள் பேசுவது வழக்கம். அதே போல இன்றைக்கும் ஒரு தலைப்பு, அதாவது சுதந்திரம் பற்றி இன்னைக்கு 2 நாளைக்கு முதல்ல நாங்க பார்த்தோம். உலகில் மனிதர்கள் சுதந்திரம் பெற்று வாழ்கிறாங்க. இன்றைக்கு 78 ஆண்டுகளுக்கு முதல்ல வெள்ளைக்காரர்களிடம் இருந்து இந்த நாட்டை சுதந்திரம் பெற்றுக்கொள்ள போராடி சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்ற மகிழ்ச்சியான நாளையும் இன்னைக்கு கொண்டாடி கொண்டும் இருக்கிறாங்க. அப்போ இதன் உண்மை, இதன் யதார்த்தம் பற்றி நாங்க கொஞ்சம் பார்ப்போமாக இருந்தா, உண்மையான சுதந்திரம் இவர்களுக்கு கிடைத்ததா, உண்மையான விடுதலை இவர்களுக்கு கிடைத்ததா என்பதை நாங்க உற்று நோக்கி பார்த்தா யாருமே இங்கே சுதந்திரம் அடையல. யாருக்குமே விடுதலை என்பது இன்னும் கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்க வெளிப்புறத்துல சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், வெளிப்புறத்துல நாங்க இந்த நாடு எங்களுடையது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லும் மனிதர்கள்
எல்லாமே வெளிப்புறத்துல பேசுவதன் காரணமோ, வெளிப்புறத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்பதன் காரணமோ அவர்களுக்கு யாருக்கும் இன்னைக்கு சுதந்திரம் கிடைக்காம போயிருக்கு. காரணம்தான் இவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியல, சத்தியம் என்னன்னு புரியல. அப்போ உண்மையான சுதந்திரம், உண்மையான விடுதலை என்றால் என்ன? மனிதனுக்கு தேவை மனதின் மாயிலிருந்து மீளணும், விடுதலை பெறணும். அங்கேதான் உண்மையான விடுதலை இருக்கிறது, உண்மையான சுதந்திரம் அங்கேதான் இருக்கு. அது வரைக்கும் யாருக்குமே இந்த உலகத்துல இன்னைக்கு 800 கோடி பேர் வாழ்றாங்க. இந்த 800 கோடி பேர்த்துல இந்த மனதின் மாய்க்கு அகப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திர சுதந்திரம் கிடைக்கல. இந்த மனதின் மாயையில் வாழும் அனைத்து மனிதர்களும் சுதந்திரம் அற்ற ஒரு அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடிமை, அடிமை, மனதுக்கு அடிமை, மனதின் மாயைக்கு அடிமை. அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்காகத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாது ஆரியன்ஸ் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதிக்கிறார்கள். என்ன? நீங்கள் மனதின் மாயைக்கு அகப்பட்டிருக்கீங்க, நீங்கள் மனதுக்கு அடிமையாகி இருக்கீங்க. அப்போ இந்த மனதுக்கு அடிமையாகி இருந்து கொண்டு நீங்க வெளிப்புறத்துல நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம், இன்னைக்கு பல வருடம் ஆகுறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டாடுறீங்க, மகிழ்ச்சி பெறீங்க, இன்னைக்கு சந்தோஷம் படுறீங்கன்னு சொன்னா இது உண்மையான சந்தோஷம் கிடையாது, உண்மையான மகிழ்ச்சி இல்லை. அப்போ நீங்க அந்த மனதின் மாயிலிருந்து மீளணும். இந்த மனதுக்கு அடிமையாகி இருந்த நீங்க மனதின் மாயிலிருந்து மீளும் போது அப்போ உங்களுக்கு நிரந்தரமான உண்மையான சுதந்திரம் கிடைக்கும், உண்மையான விடுதலை இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும் என்ற சத்தியத்தை எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது 2500 வருடங்களுக்கு முதல்ல இதே நிலைமை தான் எல்லா மனிதர்களும் அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. அப்போதான் பகவான் புத்தர் அவர்கள் மனிதர்கள் எல்லாமே பிறக்கிறாங்க, வயசு போகுது, நோய்வாய்ப்படுறாங்க, இறந்து போறாங்க. ஒரு துன்பம் மனதுக்கு அடிமையாகி மனிதர்கள் இந்த துன்பத்துக்கு அடிமையாகி மனதின் மாய்க்கு பின் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து மீளணும், இதிலிருந்து விடுதலை பெறணும் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல. அப்ப அது காலத்தின் வேகம் காரணமா அது இன்னைக்கு தலைகீழாகி அது மண்ணுக்கடியில புதைந்து போனது. புதைந்து போன இந்த சத்தியத்தை, இந்த பரம சத்தியத்தை மண்ணிலிருந்து குழி தோண்டி எடுத்து இந்த பரிசீலனை நன்றாக விமர்சித்து கையாண்டு அந்த கையாண்ட அனுபவத்தோடு எங்களுடைய குருநாதர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் என்றால் அது இந்த புத்தோத்பாத போதனைகள் தான் இருக்கிறது. அப்போ 2500 வருடங்களுக்கு முதல்ல பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த படிக்க சமுப்பாத தர்மம் மனம் உருவான விதம். இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு மனதின் மாயிலிருந்து மீள முடியும். அப்போதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அப்போதான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது என்றால் அது ஒரே போதனை தான், புத்தோத்பாத போதனை. அப்போ இதை கேட்டா தான் எங்களுக்கு புரியும். நாங்க எல்லாமே மனசுக்கு அடிமையாயிட்டா இருக்கோம், மனம் சொல்வதன் பின் தான் போய் கொண்டிருக்கோம், மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கோம். ஒரு உதாரணமா, சிகரெட் பிடிக்கும் ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த சிகரெட் பிடிக்கும் மனிதன் தினசரி 10 சிகரெட் பிடிக்கிறார்னு சொல்லுவோம். இந்த 10 சிகரெட் காலையில இருந்து இரவைக்கு அவர் நித்திரைக்கு செல்லும் மட்டும் 10 சிகரெட்களை அவர் பிடிக்கிறார். அப்போ இதை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார் என்றால் அவர் அப்போ அந்த சிகரெட் என்பது வெளியில் இருக்கிறது, அதை பிடித்தால்தான் எனக்கு ஒரு எனர்ஜி வரும், எனக்கு ஒரு உற்சாகம் வரும், அது இல்லாட்டி எனக்கு செட் ஆகாது, அது எனக்கு சரி வராது, அது இருந்தே ஆகணும் அப்படின்ற நிலையில
அவர் அதை பிடிச்சு வரார், அதற்கு அடிமையாகி இருக்கிறார் என்று சமூகத்துல இன்னைக்கு பேசப்படும் ஒரு பொருளா இருக்கு. ஆனா உண்மை கதை அது அல்ல. உண்மை கதை தான் அவர் மனதின் மாயைக்குத்தான் அகப்பட்டிருக்கிறார். சிகரெட் என்பது ஒரு எண்ணம், அது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு பொருளா இருக்கு. அதை நாங்க பாவிக்கிறோம். அதை பாவிச்சு அதில் உள்ள அந்த ரசனையை, அந்த சுவையை, அதை நாங்க விடாம பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அதை இன்னைக்கு விட முடியல. அது எனக்கு வேணும், அது இல்லாம என்னால முடியாது அப்படின்ட்டு நாங்கள் அந்த மனம் சொன்னதை, மனதால் உருவானதை வெளியில் இருக்குன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு அதன் பின் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இது அல்லையா உண்மை? சிகரெட் என்பது சத்தமும் வர்ணமும் இணைஞ்ச ஒரு ஒரு உருவானது வெளியில் இருக்குன்னு சொல்லி அதை பிடிச்சு கொண்டு இன்னைக்கு அதற்கு அடிமையாகி இருக்கிறார் என்று சொன்னா, அவர் மனதின் மாய்க்கிலே அகப்பட்டிருக்கிறார். மனதின் பின்னிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அது இல்லாம என்னால வாழ முடியாது, அது இல்லாம எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அதன் பின் ஓடுறார். காலம் முழுவதும், காலை ஆரம்பித்ததும் இரவு நித்திரை செல்லும் வரைக்கும் அதற்கு அடிமையாகி இருக்கிறார் என்றால், அவர் இருப்பது மனதின் மாயைக்கு அடிமையாகி மனம் சொல்வதன் பின் அவர் போய்கொண்டே இருக்கிறார். எண்ணங்களின் பின் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்ளாத வரைக்கும், இந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் அந்த சிகரெட்டை பிடிப்பார், அதன் மாயைக்கு அகப்பட்டு இருப்பார். அப்போ காலம் முழுவதும் அவர் சிகரெட் பிடிச்சு அதுல அவர் சுவையை பெற்றாலும், அதில் அவர் ஒரு பண்ணை எடுத்தாலும், அது நிரந்தரமான பண் அல்ல, அது நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல, நிரந்தரமான இன்பம் அல்ல. அதுல அவருக்கு கிடைத்தது வெறும் துன்பம் மட்டுமே அதுல. ஏன்னா அவர் மனதின் மாய்க்கு அகப்பட்டு இருந்தார், துன்பத்துக்குள் மூழ்கி போனார், மனம் சொல்வதன் பின் ஓடினார். அப்போ அதன் காரணம் அவருக்கு துன்பம் தான் கிடைத்ததை தவிர அவருக்கு நிரந்தரமான இன்பம் என்னன்னு அவருக்கு தெரியாமலே அவர் மாய்ந்து போகிறார். அப்போ என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த புத்தோத்பாத போதனையை அவர் கேட்பாராக இருந்தால், அதன் வழியா அவருக்கு இது ஒரு எண்ணம், சிகரெட் என்றால் ஒரு எண்ணம், அப்போ அதை நான் எதற்காக பிடிக்கிறேன், அப்போ அதை நான் பிடிக்கிறேன் என்றால் அந்த பிடியில் நான் இருக்கிறேன், அந்த பிடிதான் நான். அப்ப அதை விட்டுட்டேன்னு சொன்னா அப்ப நானும் இங்க இல்ல. சத்தமும் வர்ணமும் இணைந்த பொருள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கும் நான் இருக்கிறேன். அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை நான் இங்கே இந்த போதனையை கேட்டு புரிந்து கொண்டதன் பிறகு நான் இங்கே இல்லாமல் போகிறேன். அப்போ நான் இல்லாட்டி அதை பிடிக்கும் ஒருவர் இங்கே இருக்கிறாரா? இல்ல. அவர் அந்த பிடியிலிருந்து மீண்ட போது நான் இல்லாமல் போகிறேன். அப்போ இதுதான் உண்மையான விடுதலை, உண்மையான சுதந்திரம் இங்கேதான் இருக்கு. மனதின் மாயிலிருந்து மீண்ட சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் விடுதலை இங்கேதான் இருக்கிறது. அப்போ இது புரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒரு மனிதன் சுதந்திரம் கிடைத்தது, இங்கே நாங்கள் சுதந்திரமாக வாழ்கிறோம் என்று சொல்வதெல்லாமே கற்பனை, வெறும் கற்பனையாகத்தான் இருக்கிறது, ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. யார் இன்னைக்கு இருக்கிறா சுதந்திரம்? யாருக்கு கிடைச்ச சுதந்திரம்? இல்ல, எல்லாமே அடிமைகளாகத்தான் வாழ்கிறார்கள். மனதின் மாய்க்கு அடிமையாக வாழ்கிறார், துன்பத்துக்கு மூழ்கி இருக்கிறார். அப்போ இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீளணுமா இருந்தா, துன்பத்திலிருந்து நீங்க மீளணுமா இருந்தா, உங்களுக்கு தேவை இன்னைக்கு சத்தியம், உங்களுக்கு தேவைப்படுவது சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு பாருங்க, கேட்டு இதை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு உண்மையான நிரந்தரமான சுதந்திரம் இங்கே இருக்கிறது. அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளில். நீங்களும் வாங்க, கலந்துரையாடுங்க, உங்களுடைய கேள்விகளை பற்றி கேளுங்க. திருவன் சரணம். திருவன் சரணம் ஆரியன் அவர்களே. இந்த சத்திய தர்மம் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு எங்க குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வහන්සේ தேடி அடித்த சத்திய தர்மம் நீங்கள்
இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு மிச்சம் வீரிய எடுக்கிறது, அதுக்கு மிச்சம் நன்றி. இந்த இந்த நிலைமையில நாங்கள் முத கொஞ்சம் தேடி பார்க்கணும். இந்த ஆக்களுக்கு இந்த தர்மம் சரியாக இப்போ ரீச் பண்ண இல்லாமல் இருக்குதானே. அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அவங்க பெரிய துன்பத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு இந்த சத்திய தர்மம் கேட்க வசதி இன்னும் சரியாக வர இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம சத்திய தர்மத்தை கேட்டுட்டு அதை பற்றி நினைக்கிறதுக்கு ஆக்களுக்கு கொஞ்சம் காலமும் கொடுக்க வேண்டும். அது மாதிரி எல்லாம் ஆக்கள் நாங்கள் நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியம் கேட்டுக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் இருக்கிற துன்பத்தை எப்படி சரி வெளியே அனுப்பிட்டு சுதந்திரமான வாழ்க்கை எடுக்க ஒரு நாள் வாரதுன்னு எனக்கு பெரிய ஹோப் இருக்குது. நான் உங்களுடைய கேட்குறேன் ஒரு பிரச்சனை. இந்த சத்திய தர்மம் கேட்கறதுக்கு ஆக்களுக்கு இருக்க வேண்டிய வசதி, இருக்க வேண்டிய மனம் எப்படி இருக்கிறது? அவங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நிம்மதி வேணும் தானே. இது கேட்டு என்னான்னு விமர்சிக்க வேண்டும் தானே. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். திருவன் சரணம். ஆமாம் ஆமாம், திருவன் சரணம். அப்போ நீங்கள் சொல்றது புரியுது. இந்த சமூகத்தில் வந்து நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள இந்த சத்தியத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இது பெரும் ஒரு சிக்கலான ஒரு சூழலை கொடுத்து கொண்டிருக்கு. அதாவது அவர்கள் எதிர்பார்க்கும் பிரச்சனைகள் வேறு திசையில் இருக்கிறதுனால, அப்ப இந்த திசை அவர்களுக்கு பிடிக்க முடியாமல் இருக்கு என்பதை நீங்க சொல்ல வரீங்க. அப்ப இந்த திசையை தான் அந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அணுசோட்டையிலிருந்து படிசோட்டைக்கு வரணுமா இருந்தா இந்த அதுக்கு ஒரு கோணம் இருக்கு. இந்த கோணத்தை அவர் கையாளணும். அதாவது இந்த பொப்பே அனுநத்தேசு தம்மேசு என்று கூறிய பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல, இது முன்பு யாராலும் போதிக்கப்படல. இது யாராலும் சொல்லல. இதுங்க யாருமே சொல்லல. அப்போ என்ன அப்படி இதுல இருக்கிற விஷயம் என்ன? இதுல இருக்கிற அப்படியான ஒரு யாருமே போதனை செய்யாத இது காம்பீரமான இந்த பரம சத்தியம் என்றால், அப்போ இதுல எப்படி புரிஞ்சு கொள்றது, இந்த வழிக்கு நாங்க எப்படி வர்றது என்பதை அந்த ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தா, நாங்க இந்த சமூகத்துல எல்லாருமே ஒவ்வொரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்துல தான் வாழ்றாங்க, ஒவ்வொரு மனிதனும். அப்ப அந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகத்தில் தான், கற்பனை உலகத்துல தான் வாழ்றாங்க. அப்போ அந்த உலகம் என்பது ஒரு knowledge. அதை நல்லா படிச்சு பெரிய ஆளாகி சம்பாரிச்சு வீடு கட்டி வாகனம் எடுத்து அப்படின்னு சொல்லி அந்த நொலேஜில தான் அவங்க எல்லாருமே வாழ்றாங்க. நொலேஜை வளர்த்து கொண்டு அந்த நொலேஜில் வாழும் மனிதர்கள் தான் இன்னைக்கு
இன்னைக்கு சமூகத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. அதுதான் அந்த அனுசோத்தை. அப்போ இதுல இருந்து இந்த படிசோத்தைக்கு வர்றதுதான் அதாவது இந்த கோணத்தை நாங்கள் பிடிக்க வேண்டிய பிடி என்பது இந்த கோணம் என்பது இருக்கு. இதை யாராலும் போதிக்கப்படல. யாருமே சொல்லல இப்படி ஒரு விஷயத்தை இதுக்கு முதல்ல. அப்ப அந்த கோணத்தை நாங்க பிடிக்கணுமா இருந்தா, நாங்க தலையில அந்த knowledge-ஐ வளர்த்து தலையில நிறைய சேமிச்சு வச்சு கொண்டிருக்கோம். நான் படிச்ச பெரிய ஆளு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு சுகம் இருக்கு, எனக்கு இன்பம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இந்த தலையில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பொதியை, ஒரு சுமையை சுமந்து கொண்டுதான் எல்லா மனிதர்களும் வாழ்றாங்க. அதுக்கு பேர் தான் அந்த knowledge. அப்ப அந்த knowledge-ஐ வளர்த்து கொண்டுதான் வாழ்றாங்க. எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொதியை சுமந்து கொண்டு வாழ்கிறார். தலையில் பாரத்தை வைத்துக்கொண்டு அதை கீழே இறக்கி வைக்காம அதை சுமந்து கொண்டு வாழ்றாங்க. அப்போ இந்த இந்த அனாத்ம தர்மமானது, இந்த அனாத்ம கோணமானது தான் அந்த பொதியை கீழே வைக்கணும். தலையில் சுமந்து கொண்டு இருக்க அந்த பாரத்தை நாங்க கீழே வைக்கணும். அது அது 10ஓடு 11ஆக இதை சேர்க்க முடியாது அதுல. இப்ப நாங்கள் knowledge-ஐ வளர்த்து கொண்டு படிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி போற பயணம் அல்ல இந்த படிசோத்த என்ற பயணம். அப்ப இது அது ஆற்று நீர் பள்ளத்தை போ போறது போல போவது தான் அந்த அனுசோத்தை, இந்த knowledge-ஐ வளர்த்து கொண்டு போவது. அப்ப அதிலிருந்து மீளும் வழிதான் இந்த படிசோத்தை. அப்போ ஆற்று நீர் மேலே நோக்கி போவது போல போக வேண்டி இருக்கு. அப்ப இதற்கு பேர் தான் இந்த அனாத்ம கோணம் இங்கேதான் இருக்கு. அந்த கோணத்தை தான் நாங்கள் பிடிக்கிறோம். அப்ப இது எப்படி நாங்கள் அதை பிடிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாங்க தலையில வைத்துக் கொண்டிருந்த, தலையில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பொதியை, பாரத்தை, அந்த மூட்டையை கீழே வைக்கணும், கீழே போடணும். கீழே போட்டுட்டு இதை எடுக்கணும் கைக்கு. சத்தியம் என்ன? இந்த உலகின் யதார்த்தம் என்ன? உலகத்துல ஏதோ ஒரு சத்தியம் இருக்கணும், ஏதோ ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மை என்ன? அந்த சத்தியம் என்ன என்ற தேடுதல் அவருக்குள் வரணும். அப்படி அவர் இந்த புத்தோத்பாத போதனையை கேட்பாராக இருந்தா, இப்ப அவர் அந்த 10ஓடு 11ஆக அல்ல அவர் கேட்கிறார். அவர் இந்த இந்த கோணத்தை பார்க்கிறார், கோணத்துக்கு வருகிறார்.